உறவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அமிர்தத்தை நம்ம அசுரர்களால் கைப்பற்ற முடியலேன்ற கோபத்துல எல்லா ரிஷிகளையும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த குழந்தைகள். என்னதான் பகவான் விஷ்ணுவோட குழந்தைகளா இருந்தாலும் இவர்களுக்கு அசுரத்தன்மை நிறைய இருந்துச்சு. இதை கவனிச்ச சிவபெருமான் ரிஷப அவதாரம் எடுக்கிறாரு. இந்த ஒரு ரிஷப அவதாரத்துல சிவபெருமான் ஒரு காளை வடிவத்தில் தோற்றமளித்தார். அந்த ஒரு காளை, அதாவது சிவபெருமான் நீல நிறத்திலும் இருந்தார். தன் மகன்களை காப்பாத்துறதுக்காக விஷ்ணுவே இறங்கி பாதாளத்துக்கு வராரு. இருந்தாலும் வந்திருக்கிறது தென்னாடுடைய ஈசன் என்று அறிந்த விஷ்ணு சிவபெருமான தன்னோட கடமையை செய்ய அனுமதிக்கிறாரு. ரிஷப வாகனம் எடுத்த தென்னாடுடைய சிவபெருமான் நாராயணனோட எல்லா மகன்களையும் வதம் செய்தார். அடுத்தது சிவபெருமானோட நந்தி அவதாரம். என்னடா குழப்புற, சிவனும் நந்தியும் வேற வேறதானேன்னு நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் நாரதரை சிவபெருமான் கைலாசத்துக்கு அழைத்திருந்தார். அழைத்தது பரமேஸ்வரன் என்பதால உடனே நாரதர் கைலாசத்துக்கு போனாரு. அப்ப தென்னாடுடைய சிவபெருமான் நந்தியோடும் பூதகணங்களோடும் மிகவும் ஆனந்தத்தில் இருந்தார். இந்த ஒரு காட்சியை பார்த்து நாரதருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. வந்திருந்த நாரதர் கிட்ட சிவபெருமான் போறாரு. அப்படி போன சிவபெருமான், நாரதா, சமநிலையை உருவாக்குவதற்காக பூமிக்கு நான் சென்று வருகிறேன். அதுவரைக்கும் என்னோட இடத்துல இருந்து நந்தி தேவன் உங்க எல்லாரையும் பாத்துக்குவான். இதை கேட்டோனே நாரதருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. வாசல்ல பாதுகாக்கிற ஒரு காளை மாடு எவ்வாறு தென்னாடுடைய சிவபெருமானுக்கு இணையாக இருக்க முடியும் என்று நாரதர் யோசிக்கிறாரு. நாரதனின் மனதில் உள்ளதை அறிந்த சிவபெருமான் நாரதருக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோ நாரதா, ஆதியில் உதித்தவன் இந்த நந்தீஸ்வரன், சக்தியில் எனக்கு நிகரானவன், அதனால்தான் என்னையே சுமக்கும் தகுதி பெற்றவன், சிவநாமத்தின் வடிவமாவான். என்னை சுமக்கும் அவனுக்கு இணை யாருமில்லை. என் நெற்றிக்கண்ணை திறந்தால் எல்லாமே அழிந்து போய்விடும். ஆனா என்னை சுமக்கும் இந்த நந்திக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாது. இப்படி புகழ்பெற்ற இந்த நந்தியின் அனுமதியோட எவராயினும் என்னை காண வேண்டும். இவனை வணங்காமல் சிவனை வணங்க முடியாது. என்னைய பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல, நந்திய மட்டும் பார்த்துட்டு போனா என்னை பார்த்ததற்கான முழு பலனும் கிட்டும். இது எல்லாத்துக்கும் மேல நாரதருக்கு ஒரு ரகசியத்தை சிவன் சொல்றாரு. நந்தியே இந்த சிவன், சிவனே இந்த நந்தி. இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம்தான் நாரதருக்கு புரியுது, தென்னாடுடைய சிவபெருமானோட அவதாரம் தான் இந்த நந்தின்னு. இதன் காரணத்தினால்தான் கோவிலுக்கு செல்லும் போது உள்ளே உள்ள ஈசனை வணங்குவதற்கு முன்பாக வாசலில் இருக்கும் நந்தீஸ்வரனை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். நம்மளோட கோரிக்கைகளை எல்லாம் நந்தி தேவன்தான் சிவனிற்கு எடுத்துச் செல்வார். கடைசியா மிகவும் புகழ் பெற்ற சிவபெருமானோட அவதாரம் ஆஞ்சநேய அவதாரம். திரேதாயுகத்துல மகாவிஷ்ணுவுக்கு உதவியா, அதாவது ராமச்சந்திரனுக்கு உதவியா சிவபெருமானே ஆஞ்சநேய அவதாரம் எடுத்திருக்காரு. ஆஞ்சநேயரோட பலத்தை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சிவபெருமானோட த மோஸ்ட் பவர்ஃபுல் அவதார்னா அது ஆஞ்சநேயர் தான். அன்னைக்கு சஞ்சீவனி செடியை எடுத்துட்டு வர சொன்னா மொத்த மலையையும் பேர்த்து எடுத்துட்டு வந்து ராமர் முன்னாடி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மொத்த லங்கையையும் தீக்குறையாக்கினார். ராமாயணத்துல ராமன் ஆஞ்சநேயரோட உதவி கொண்டே அன்னைக்கு ராவணனை வதம் செய்தார். இப்படியாக ஆஞ்சநேயரை வழிபட்டா சிவபெருமான வழிபட்டதற்கு சமம் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது. சிவபெருமானோட அடுத்த அவதாரம் துர்வாசர். ஹிந்து மித்தாலஜிலேயே மிகவும்